கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து வருகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை என்று இருளில் வெளிச்சம். இந்த வார்த்தைய இந்த தலைப்ப ஆண்டவர் தான் குடுத்தாரு. ஏன்னா, நான் பிரசங்கம் ரெடி பண்ணிட்டு, இதுக்கு என்ன தலைப்பு குடுக்கறது? எந்த தலைப்புன்னு நான் எனக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்குள்ள. அப்புறம் நான் கர்த்தர்ட்ட கேட்டேன். அப்ப எழுதி முடிச்சுட்டேன். பட் தலைப்பு தான் எனக்கு எப்படி ஒரு வார்த்தைய போடுறது? என்ன தலைப்பு போடுறதுங்கும்போது, நான் போட்டு கர்த்தரிடத்துல கேட்டு வாய் முடிக்கும்போதே, இருளில் வெளிச்சம் சொல்ட்டாரு. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நீங்க சொன்ன இந்த தலைப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவே அந்த செர்மன் மேல இருளில் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்த எழுதிட்டேன். சரி, கர்த்தர் ஒரு வார்த்தைய குடுத்தா அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு தகுந்த மாரியே தான் வசனமும். ஏசையா இன்றைக்கு நாம் தியானிக்க போற வசனம், ஏசையா 45, 4. இது வந்து எப்படி நான் இது இது அத படிச்சர்றேன். "வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்." பாருங்க. அப்ப அவரு கொடுத்த தலைப்பு நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்கும்போது, அவர் குடுத்த தலைப்பு தான் இது. "வெண்கலக் கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து, அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்படத்துல இருக்கிற புதையலும் உனக்கு கொடுப்பேன்." இந்த வசனம் எப்படின்னா, இது ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னது என்னன்னா, ஆ "நீ என்ன ஒரு ஆசீர்வாதத்த உனக்கு வேணும்னு கேட்கிறியோ, அதற்குரிய வசனத்த சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கணும். அந்த அந்த ஆசீர்வாதத்த நீ கேட்டு பெற்றுக்கணும்." அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு. என்ன என்ன சௌக்கியம் வேணுமா? அந்த சௌக்கியத்துக்குரிய வசனத்த சொல்லு. ஆ வேற ஏதாவது ஆசீர்வாதம் உனக்கு வேணும் போல, அதாவது இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு வேணுமா ஆசீர்வாதம்? அதற்குரிய வசனத்த சொல்லு. இப்படி எனக்கு கர்த்தர் கற்றுக் குடுத்தது, ஆ இப்படியாக வசனத்த சொல்லி, சொல்லி அந்த ஆசீர்வாதத்த கேட்டேன்னு. ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நேரமும் ஆகுதுன்னு வைங்க. அதுக்கும் சொன்னாரு ஒரு பதிலு. கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணு. அந்த ஆசீர்வாதத்த நீ பெறும் வரைக்கும் ஜெபம் பண்ணு. அது பெறும்போது தான், நான் அதுக்கு வைச்ச ஏற்ற நேரம். எப்பவுமே ஒரு காரியத்த ஏற்ற நேரத்துல செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால நீ ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். அதுக்கு ஏற்ற நேரம் எதுன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்போது, அதுவரைக்கும் நீ ஜெபிச்சுட்டு இருக்கணும். இப்படி ஒரு அ ஒரு ஒரு தெளிவ கர்த்தர் வந்து பேசி நமக்கு சொல்லிட்டாரு. அதனால எனக்கு அவர் ஆசீர்வாதம் ஒண்ணு நமக்கு இது கிடைக்குதுன்னா, அவருக்கு அது பினிஷ் ஆகுற நேரம், அந்த ஏற்ற நேரம் அதுவரைக்கும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. ஸோ, அப்படியெல்லாம் கேட்டுட்டு ஒரு வரும்போது தான், புரிஞ்சோ புரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ இந்த வசனத்த நான் சொல்லி, சொல்லி, சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வசனத்த அதான் ஏதோ குடுப்பேன்னு வேற சொல்லிக்கிறாரே! உனக்கு புதையல்னு வேற இருக்குதே! அந்த காலத்து பொக்கிஷம்ன்னு வேற இருக்குதே! ஸோ இதெல்லாமே புதையல், பொக்கிஷம் எல்லாம் வந்து பெரிய விஷயம். அதனால இத சொல்லி, சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வசனத்த வச்சு நானு வசனத்தோட வசனமா ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை, இந்த வசனம் வந்துரும். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னே தெரியாமயே, புதையல், கொடுப்பேன், பொக்கிஷம் இப்படின்னெல்லாம் கர்த்தர் சொல்றதுனால, இத சொல்லி, சொல்லி, சொல்லி நாம ஜெபிச்சுட்டு இருக்கிறோமே, இதனுடைய உள்ளான அர்த்தம் தான் என்ன? இதுல மேட்டர் தான் என்ன? இத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு அவர்கிட்ட கேட்டு, இந்த இதைய வந்து ஒரு செய்தியா நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே யோசிச்சு, யோசிச்சு எப்பவுமே கர்த்தர் என்ன சொல்லுவாரு, "நீ எத வந்து நீ பேச வருதுனாலும், அதை ஒரு பே நீ அத வந்து எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல வந்து நீ எழுதிக்கணும். அது உன் சந்ததிக்கு இது பயன்படும்." அப்படின்னு அவரு என்கிட்ட சொன்னதுனால, நான் மெசேஜ பிரிப்பேர் பண்ணும்போது, அ வார்த்தைகள வந்து குறிப்பெடுத்து வச்சா கூட, அந்த ஃபுல் மெசேஜையும் நான் எழுதி வைக்கணும். எழுதி வை, எழுதி வை, எழுதி வைன்னே சொல்லுவாரு. அதனால நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் ஒரு பெரிய அந்த A4 சைஸ் ஷீட்ல எல்லாம் ஒவ்வொரு செப்பனியும் எழுதி, எழுதி, எழுதி நான் வச்சிருப்பேன். அப்படி நான் எழுதிட்டு வரும்போது தான் இந்த வசனத்த எழுதிட்டு, ஆண்டவரே! இந்த வசனத்த நான் ஜெபத்துல தான் வச்சு, 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 வச்சு நான் பேசிட்டு இருந்தேன். அதாவது உங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பேன் இந்த ஆசீர்வாதங்கள. இத தயவு செஞ்சு எனக்கு நீங்க இது வந்து வெளிப்படுத்துங்க.
இத நான் எப்படி வந்து இதைய இது வந்து செர்மனா கொடுக்கறதுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தங்கள எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்பதான் நான் இத வந்து ஒரு செய்தியா நான் சரி பண்ண முடியும், ரெடி பண்ண முடியும். அப்படின்னு கர்த்தர் இடத்துல அதிகமா நான் கேட்டேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஞானத்த குடுங்கப்பா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதிருக்கிற தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதனால தயவு செஞ்சு எனக்கு ஞானத்த குடுங்கன்னு எழுதுறதுன்ட்டு, ஞானத்த குடுங்க, ஞானத்த குடுங்கன்னு கேட்கிறத நெறைய வாட்டி கேட்டேன். ஏன்னா, எழுத இன்னும் ஆரம்பிக்கலையே. அதனால அதுக்கு முன்னால அத்தன வாட்டி கேட்க வேண்டியதா இருந்தது. ஸோ அப்படியாக கேட்டு, அதை குறித்த அந்த வசனத்தை குறித்த வார்த்தைகளை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப அந்த ஆ ஏசாயா புஸ்தகத்த நான் படிக்கும் பொழுது, அ முன்ன எப்படி சொன்னாரு, பின்ன எப்படி சொன்னாரு, 3வது அதிகாரம், பின்னால அதிகாரம் இதெல்லாம் நான் வச்சு ஏன்னா நான் ஒரு வார்த்தைகள நம்ம கொண்டு வரேன்னா, அதுக்கு முன்னால அது என்ன விஷயம், அதுக்கு பிற்பாடு என்ன விஷயம்ன்றத தெரிஞ்சுட்டா தான், அதனுடைய சூழ்நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி படிச்சு நான் வரும்போது தான், இந்த ஏசாயா 45ஆம் அதிகாரம், அதுல முதல் வசனத்துலருந்து வரும். அது என்னன்னா, அது எத குறிச்சு அப்படி வருதுன்னா, அன்றைக்கு அப்போ இந்த அந்த காலகட்டத்துல, ஆ நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எல்லாமே அந்த 12 கோத்திரத்துக்குரிய சமாச்சாரம் தான். அத பத்தியான விஷயம் தான் ஃபுல்லா வரும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது, அ யூத ராஜா யூத ராஜா சிதேக்கியா கடைசி மன்னன். நெறைய ஆட்சி செய்து வராங்க யூதாவுல. அதுல கடைசி மன்னன் சிதேக்கியா. சிதேக்கியான்ற ஒரு மன்னன் வந்து ராஜா வந்து ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது அவன வந்து கல்தேயர் வந்து கல்தேயர் வந்து அவனை வந்து சிறைபிடித்து, அவன வந்து கல்தேய தேசத்துக்கு கொண்டு போவாங்க. ராஜ அரண்மனையில ரை சிறைபிடித்து போன அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் சிறைபிடித்து போனாங்களோ, அவங்க எல்லாருமே அந்த கல்தேயருக்கு அவர்களுக்கு அவங்களுடைய அரண்மனையில வேலைக்காரரா இருந்தாங்கன்னு நம்ம வேதத்துல படிக்க முடியுது. அப்படி அப்படி இருக்கிற சூழ்நிலை. ராஜாவ ஓட சிறைப்பட்டு போனவங்க எல்லாம் அரண்மனையில வேலைக்காரரா. ஒரு ராஜா எப்படி இருந்திருப்பான். ஆனா அவன்லாம் போய் அடுத்த ஒரு சிறைபிடித்துட்டு போனதுனால அரண்மனையில வேலைக்காரரா இருந்துட்டு இருந்திருக்காங்க. சரி, அப்போ அந்த கல்தையர்லயே அடுத்த ராஜா வர்றாங்க. ஒரு ராஜா போயிட்டு அடுத்த ராஜா வரும்போது பெர்சியா ராஜா பெர்சியாவுல பெர்சியா ராஜா வர்றாரு. அவர் வந்து பேரு வந்து கோரேஸ். அந்த கோரேஸ் மன்னன். அவருக்கு வந்து அவரு வந்து இந்த அடிமை பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆ யூத ராஜாவை எல்லாம் பார்த்துட்டு, கர்த்தர் ஏதோ அவருக்குள்ள இருதயத்துக்குள்ள கோரேசனுடைய ஆவிய எழுப்புறார். ஆவிய எழுப்பி, நல்லது செய்யணும். இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணும். கோரேசுடைய ஆவியை எழுப்புறார். எழுப்பி இந்த மக்களுக்கு, இந்த ஆ இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு கொஞ்சம் நன்மை செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி, நன்மையான செய்றதுக்கு என்னென்ன செய்யும்போது தான், நம்ம வந்து படிக்கிறோம். நெகேமியா, எஸ்றா இவங்க எல்லாம் அந்த கோரேஸ் மன்னன் தான், போய் உங்க தேசத்துக்கு போயி, உங்க எருசலேம் நகரத்த அந்த ஆலயத்த கட்டுங்க. அந்த மதில் சுவர கட்டுங்க. இப்படின்னு எல்லாம் பொக்கிஷத்துலருந்து பொருள்கள் எல்லாம் கொடுத்து, கொடுத்து அனுப்பிச்சு, நீங்க கட்டுங்க. நீங்க சந்தோஷமா போய் உங்க தேசத்துல அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனது எல்லாமே கோரேஸ் ராஜா தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கோரேஸ் ராஜாவுக்கு, அந்த ராஜா கூட பேசும்போது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ நான் இந்த வார்த்தைய நான் படிச்சுட்டு, ஆண்டவரே! கோரேஸ் ராஜாவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இது வந்து கோரேஸ் ராஜாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம்ன்னு. அப்போ அப்போ அப்ப நான் இது எப்படி நான் வந்து ஒரு செர்மன் ரெடி பண்ண முடியும்? அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்கும்போது, ஒரே வார்த்தை சொன்னாரு. "அன்றைக்கு கோரேஸ், இன்றைக்கு நீங்கள்" அப்படின்ட்டாரு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப அருமையா அப்படியே கதவ திறந்து விட்ட மாரி ஆயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தைய சொன்னது. "அன்றைக்கு கோரேசு, இன்றைக்கு நீங்கள்." அப்ப அன்றைக்கு கோரேசு குடுத்த அதே ஆசீர்வாதம், இது உங்களுக்கு, நீ, நீங்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமாயிருச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இந்த ஆசீர்வாதங்களை நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த ஒரு இந்த ஒரு செர்மன் நம்ம ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ வெண்கல கதவு. சரி, வெண்கல கதவுனா என்ன? வாட் இஸ் வெண்கல கதவு? கோரேஸ் மன்னனுக்கு அதனுடைய அமைப்பு வேற. வெண்கல கதவுகளை திறந்தா எல்லா பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு போய் அடைக்கப்பட்டு,
அடைக்கப்பட்ட இடத்துல நெறைய பொக்கிஷங்கள் இங்கிருந்து இது எருசலேம் தேவாலயத்திலிருந்து தூக்கிட்டு போனது இஸ்ரேல் ஜனங்க மத்தியிலிருந்து யூத தேசத்துல எல்லாம் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு போய் அவனுடைய தேசத்துல கொண்டு போய் நிறைச்சு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சான் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் கோரேஸ்க்குரிய அந்த அந்த கல்தேயர் மன்னனுக்கு கொடுத்த ஒரு காரியம். அது கோரேசுக்கு இது நான் உனக்கு அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்போ இப்ப நம்ம அது அந்த வசனத்த அத வசனத்தின் பிரகாரம் இப்ப அது அன்றைக்கு கோரேஸ், இன்றைக்கு நீங்கள் அப்படின்னு சொன்னதுபடி பார்த்தோம்னா, அப்ப வெண்கல கதவை உடைத்து அப்படின்னு உபாகமம் 28, 23 வெண்கல கதவுனா என்ன? அப்படின்னு அப்படி தேடி வரும்பொழுது, உபாகமம் 28, 23ஆம் வசனத்துல, "உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும், உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும்." இந்த வசனத்த போட்டு, "உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலம்." அப்ப வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சுட்டார். அப்போ வெண்கலம் என்பது வானம். வானம். அப்ப அந்த வானம்ங்கிறது வந்து வெண்கலம் போன்று வச்சிருக்காரு. கடவுள் இது பண்ணியிருக்காரு. படைச்சிருக்கிறாரு. வெண்கலம் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும், உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். இது வந்து இந்த வெண்கலம் போல இருக்கும். அப்படி வானத்த அப்படிப்பட்ட ஒரு வெண்கல வானத்திலிருந்து தான் என்னென்னலாம் வெண்கல கதவுகளை உடைத்து, அப்ப என்னென்னலாம் அந்த வெண்கல கதவு, அந்த வானத்தை உடைத்து, நமக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம முதல் இதா பார்த்தோம்னா, வானத்தின் மன்னா நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னலாம் நம்ம ஆசீர்வாதம் வெண்கல கதவுகளை உடைத்து என்னென்ன மக்களுக்கு குடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, மன்னாவை பற்றி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கூட்டிட்டு வந்து, கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தும் வரைக்கும் உள்ள காலங்கள் என்னன்னு பார்த்தா 40 வருஷங்கள்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப 40 வருஷமு கிட்டத்தட்ட இந்த நம்ம வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்கு 4 பேருன்னு போட்டா கூட 70 பேரா போன இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு திரும்பி வரும்போது 24,00,000 பேர்கள் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதை நான் வந்து கேட்டிருக்கேன். அப்படி கேட்கும் பொழுது, அந்த 24,00,000 ஜனங்களும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு மோசே வழிநடத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு வரணும். ஏன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அந்த நிறைவேறுவதற்காக அவர்கள் கானான் தேசம். ஏன்னா, எகிப்து தேசத்துல அவங்க ஒண்ணும் சந்தோஷமா இல்ல. யோசேப்பு இருக்கிற காலத்துல மிக மிக சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா, யோசேப்பு தான் அந்த தேசத்தினுடைய ஆ எந்த எகிப்து தேசத்தினுடைய அதிபதியா இருந்தார். ராஜாவுக்கு அடுத்த ஆளா இருந்தா. அப்படி அந்த யோசேப்பு இருக்கும்போது அவங்களுடைய உடன்பிறப்பு அந்த அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதியா நல்லா இருந்தாங்க. ஆனா ராஜா மாற மாற இவங்கெல்லாம் யாரு? வேற தேசத்துக்காரங்க இங்க வந்து வேலை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 400 வருஷம் அப்படியே அடிமையாக்கிட்டான். அப்ப அந்த ஆட்கள் எல்லாம் அடிமை, பயங்கர அடிமை. அந்த ஜனங்கள் அந்த நேரத்துல அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கதறி கேட்கும்போது தான் தேவன் ஒரு இரட்சகனை அனுப்புனது போல மோசேயும் மோசேயினுடைய சகோதரன் ஆரோனையும் இவங்கள வழிநடத்துவதற்காக அது எல்லாரும் தெரிஞ்சதுதான். எல்லா அற்புதங்களை செய்து ஆண்டவர் அந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து வெளிய கொண்டு வந்து அதுவும் நடக்க நடக்க கூட்டிட்டு வரவும் அற்புதம். செங்கடலை 2ஆ பிளக்கிறது. இப்படி எல்லாம் நம்ம வந்து அந்த அற்புதங்கள் கர்த்தர் சொன்ன அற்புதங்கள் அற்புதங்களை எல்லாம் நம்ம வந்து வேதத்துல எல்லாருமே நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளா நம்ம அனைவருமே நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்படி வந்துட்டு இருக்கிற அந்த மக்கள் எதுவும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. என்ன 24,00,000 மக்களு அப்படி வெளிய வர்றாங்கன்னா, எகிப்து தேசத்த விட்டு வெளிய வந்துட்டு ஒரு அப்பப்போ மேகஸ்தம்பம் கூட்டிட்டு போகும். அந்த மேகஸ்தம்பம் இறங்கும்போது இவங்க அந்த இடத்துல பாளையம் இறங்குவாங்க. மறுபடியும் மேகஸ்தம்பம் எழும்பு இதெல்லாம் கர்த்தர் நடத்திட்டு வர்ற வழி அவங்களுக்கு. அப்ப மேகஸ்தம்பம் எழும்பும்போது இவங்களும் எல்லாரும் எழும்பி நடப்பாங்க. எல்லாம் கானான் தேசத்தை நோக்கி நகர்ந்து போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மக்களுக்கு 40 வருஷம் ஜஸ்ட் இமேஜின் 40 வருஷம் அவங்க சாப்பிடணுமே, அவங்க எந்த இடத்துல போயி விதைச்சு, உழுது, பயிர் செஞ்சு, விதைச்சு எந்த இடம்? அது வழிப்போக்கு. வழியில வந்துட்டு இருக்கிறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள். அவங்களுக்கு என்ன உணவு? ஒன்றுமே இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது தான், அவர் அழைத்து கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தது வானத்தின் மன்னா. வானத்தின் மன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். வானத்தின் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னு வரும்போது, அப்போ வெண்கல கதவுகளுக்கு என்ன கர்த்தர் கொடுத்தார்ன்னா, அந்த ஜனங்கள் 40 வருஷம் அவங்க போய் அவங்க கானான் தேசத்தையே அவங்க பயிரிட்டு அவங்க சாப்பிடுற வரைக்கும்
இந்த மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு பொழிந்திருக்கிறார். வானத்தின் மன்னா. அத வந்து மக்களுக்கு கொடுத்து, ஆசீர்வதித்து, ஜீவனோடு வைத்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ வெண்கல கதவுகளை உடைத்தென்று அது ஒரு ஆசீர்வாதம். வானத்தின் மன்னா. நம்ம வந்து அ இப்ப அதை ஒரு அருமையான ஒரு வார்த்தையில, நானே ஜீவ அப்பம். நானே வானத்தில் இறங்கின மன்னா. இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அவரை குறித்து. அப்போ நமக்கு யார் கிடைச்சாங்க? வானத்தின் மன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்ம சந்தோஷமா நம்ம பேசுறதுக்குன்னா, காரணம் வானத்தின் மன்னாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நம் பொக்கிஷமாக பெற்றிருக்கிறோம். வானத்தின் மன்னா. அப்போ அது எல்லாம் ரொம்ப இதைய நம்ம யோசிச்சு, ஆ இன்னைக்கு நம்ம உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே, என் மனசுக்குள்ள மிகுந்த சந்தோஷத்தோட தான், வானத்தின் மன்னா யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பம், ஜீவ அப்பம் நானே. வானத்தில் இறங்கிய ஜீவ அப்பம் நானே. அப்படின்னு சொல்ற அந்த ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இது வந்து கர்த்தரை பெற்றுக்கொள்ள நாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். உபாகமம் 28:12 நம்ம பார்த்தோம்னா, ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டுச் செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இப்ப தெரியுதா? பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலை. அப்ப பொக்கிஷசாலைங்க வானம்ங்கிறது ஒரு அருமையான பொக்கிஷசாலை. வானத்தை பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பே திறப்பார். இந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஏற்ற காலத்துல மழை பெய்யணும். ஏற்ற காலத்துல இல்லைன்னா பயங்கர பிரச்சனை ஆயிரும். ஏற்ற காலத்துல மழை பெய்யாம ஏற்றமில்லாத நேரத்துல மழை பெஞ்சு எல்லா விவசாயிகளும் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு டிவில எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி புயல் வந்து, மழை வந்து, நாங்க அடுத்த வாரம் அறுவடை செய்யலாம். கதிர்களெல்லாம் முத்தி போயிருச்சு. அறுவடை செய்யலாம்ன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துக்கு இப்படி மழை வந்து எல்லா அ கதிர்களை எல்லாம், நெல்மணிகளை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு, சவுத் சைட்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த இது வயல் வச்சு, நெல்லு விளைவிச்சு அந்த மக்கள் எல்லாம் டிவில அந்த கதிர் எல்லாம் புடுங்கி, புடுங்கி டிவில காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரிவிக்கணும்னு சொல்ட்டு. அது என்னது இது? ஏற்ற காலத்தில் மழை பெய்யாம, ஏற்ற காலம் இல்லாத நேரத்துல மழை பெஞ்சு நஷ்டமாகுறது தான். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்த குடுக்குறன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், அப்ப ஏற்ற காலத்துல மழை பெஞ்சா தான், இந்த கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அப்ப ஏற்ற காலத்துல மழை பெய்யவும், கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு என்னத்த குடுக்குறாரு? நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறார். அப்ப அந்த வானத்த திறந்து குடுக்கிற மழை, ஏற்ற காலத்துல உள்ள மழை தான் நமக்கு ஒரு மனுஷனுக்கு பேசிக் நீடு சாப்பாடு தான். அந்த சாப்பாடு எங்கிருந்து கிடைக்கும்னா, நிலத்திலிருந்து தான் கிடைக்கும். விளையிற விளைச்சல்ல இருந்து தான் கிடைக்கும். நிலத்திலிருந்து கிடைக்கிற தானியங்கள், நிலத்திலிருந்து கிடைக்கிற வளர்ந்து வருகிற செடி, மரம், கொடி, கனிகள், விருட்சங்கள் எல்லாமே உணவுன்னு பார்த்தாவே எல்லாமே மனிதர்களுக்கு நிலத்திலிருந்து விளையிறதா. அப்ப அந்த நிலம் வந்து அப்படியே நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குதுன்னா, ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும். அது ஒரு பயங்கர ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் மக்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். தன் வானத்தை திறந்து கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் மழை இல்லாட்டினா, எவ்வளவு பயங்கர பஞ்சமாகும் பாருங்க. அப்போ அந்த மழைங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம். வானத்திலிருந்து பெஞ்சா தான் தண்ணி. தண்ணி தான் மனுஷனுக்கு அப்படியே வந்து உயிர குடுக்குறது. அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்கிருந்து குடுக்குறாரு? பொக்கிஷ சாலையாகிய வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இதையே வந்து அப்ப உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13லருந்து 17 வரைக்கும் இந்த வசனத்த நம்ம வாசிச்சு பார்த்தோம். இப்ப வசனத்த வாசிட்டு இருக்கிற டைம்ல நெறைய வசனம். நானே சொல்லிர்றேன் அதனுடைய மோசே மோசே அவருடைய அந்த மரணம் அடையிற ஸ்டேஜ்ல அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிச்சுட்டு வரும்போது, யோசேப்பு ஒரு கனி தரும் திராட்சை செடின்னெல்லாம் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த யோசேப்புக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்னது வானத்திலிருந்து
உனக்கு வந்து ஆ வானத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அவ்வளவு அழகாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. மோசே வந்து கட்ட யோசேப்புடைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்காரு. எப்படின்னா இதேதான், இதே வசனம் தான். என்னது? ஏற்ற காலத்தில் மழையை கொடுத்து, கர்த்தர் நமக்கு அவருடைய நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை திறந்து, நம்மை ஆசீர்வதிக்கிறார். வானத்திலிருந்து பொழியும் மழையினாலும், வானத்திலிருந்து வரும் சூரிய வெளிச்சத்தினாலும், வெப்பத்தினாலும் இந்த பூமியுள்ள தானியங்கள், கனிமரங்கள், செடி கொடிகள் வளர்ந்து தன் பலனை கொடுக்கிறது. அப்படின்னு வானத்த குறிச்சு சொல்லிட்டு, அதே வசனத்த அப்படியே வந்து உபாகமம் 33, 13, 17 வாசிச்சு நம்ம பார்க்கும்போது, 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும்போது, இந்த யோசேப்புக்குரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு கூறும்போது, வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்திலுள்ள நீர் ஊற்றுகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனியினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், இன்று இருந்து வரும் ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு சொல்லி, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்த கொடுக் அப்ப அ கொ மோசே யோசேப்புக்கு அந்த கோத்திரத்துக்கு யோசேப்பு ஜனங்களுக்கு அப்படி ஆசீர்வதித்து, நீங்க இதையெல்லாம் அனுபவிப்பீங்க அப்படின்னு கொடுக்கிறார். அது எங்கிருந்து இந்த அனுபவம் இந்த இந்த அனுபவமான இந்த பொக்கிஷங்கள் எங்கிருந்து வந்ததுன்னா, வானத்திலிருந்து வருது. அப்ப அன்றைக்கு வானத்திலிருந்து வந்து கொடுக்கிறது யார் யாருக்கு கொடுத்தாரோ, அது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு கொண்ட வானத்தின் ஆசீர்வாதம். அந்த வானத்த வெண்கல கதவுகள் உடைத்து, அந்த வானத்தினாக வெண்கலம் போன்ற உறுதியான அந்த வானத்தை உடைத்து, நமக்கு ஆசீர்வாதத்த கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆ இது இது அப்படியே நம்ம ஆவிக்குரிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆவிக்குரிய மேலாப்புல நம்ம பார்க்கும்போது, நமக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் ஆழத்துல போகும்போது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம வந்து கொஞ்சம் உணர வேண்டியதா இருக்குது. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து அப்ப வெண்கலம் இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல என்ன வெண்கலம் அப்படின்னு பார்த்தா, எரேமியா 6:28 6:28 சொன்னது பார்த்தா, அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவங்க மனுஷனுடைய இருதயத்த அ அ எரேமியா புஸ்தகத்துல நம்ம 6:27 பார்த்தா, அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். பாருங்க, அப்ப அது எத சொல்லுது? வெண்கலமும் இரும்புமானா இருதயம். அப்படிப்பட்ட கடினமானது. வெண்கலங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த அந்த இருதயம் வந்து அப்படிப்பட்ட கடினமான இருதயம் உள்ள மக்கள். வெண்கலமும் இரும்புமானவர்கள். ஏன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத, கர்த்தருக்கு பயப்படாத மக்களுடைய இருதயத்த தான் எரேமியா அப்படி சொல்றாரு. ஆண்டவருடைய ஆ க அந்த எரேமியான்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சின்ன பையனா வந்து ஒரு பெரிய தேசத்துக்கே தீர்க்கதரிசியா ஆண்டவர் உருவாக்கி, அந்த மக்களை குறிச்சு தீர்க்கதரிசி மூலமா அநேக காரியங்கள் சொல்லும்போது, அப்ப சொல்லுவாங்க, இந்த மக்களுடைய இருதயமெல்லாம் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அப்போ கர்த்தர் வெண்கலமும் இரும்புமான இருதயத்தை கர்த்தர் உடைக்கணும். வெண்கலமும் இரும்புமான அந்த வெண்கலமான அந்த இருதயத்த கர்த்தர் உடைக்கணும். அந்த உடைத்தா தான் அந்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த மனிதர்களுடைய அந்த கர்த்தரை தேடுகிற மனித பொக்கிஷங்கள், கர்த்தரிடத்துல கொண்டு வர்ற மனித பொக்கிஷங்கள், மனித உள்ளங்கள் எப்படி வருதுன்னா, வெண்கலமா இருக்கிற அந்த இருதயம் உடைக்கப்படணும். அந்த உடைக்கப்படணும்னா என்ன செய்யணும்னா, உடைக்கப்பட்டு வந்த நாம் கர்த்தரை தேடி, கர்த்தரை நாடி ஓடி வந்த நாம் செபிக்கிற ஜெபந்தான் அந்த வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். அந்த வெண்கலம் போன்ற, இரும்பு போன்ற இருதயங்கள் உடைக்கப்படும். அப்போ கர்த்தர் நம்மகிட்ட குடுத்திருக்கிற ஒரு வேலை என்னன்னா, அந்த வெண்கலமான, கடினமான இருதயமுள்ள மனிதர்களுடைய இருதயங்கள் உடைத்து அந்த இருதயம் திறக்கப்பட்டு, ஆண்டவருடைய வெளிச்சம் உள்ளே வெளிச்சம் என்கின்ற வார்த்தை உள்ளே போகணும்னா, நம்முடைய ஜெபம் ஆண்டவர் நோக்கி நம்ம எழுப்புற ஜெபம் தான் அந்த வெண்கலத்தை உடைக்க வல்லது. வெண்கலம் போன்ற கடின இருதயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையால உடைக்கப்படும். அதுக்கு ஏற்றது நாம் செய்கிற ஜெபம் என்று பார்க்கிறோம். அப்போ வெண்கலத்தினுடைய ஆ வெண்கல வெண் வெண்கல கதவுகள் உடைக்கப்படுதுன்னா, ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான்.
இதுதான். அப்போ வெண்கலம் போன்ற இருதயமுள்ள இருதயங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி வரணுன்றதா, அவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், அந்த ஒரு ஜெபத்தை, அந்த ஒரு உடைக்கப்பட வேண்டிய ஜெபம், அப்படி அந்த கடினங்கள் உடைக்கப்பட அளவுக்குரிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து பொக்கிஷங்களை, மனித பொக்கிஷங்கள், மனித உயிரெல்லாம் பொக்கிஷம். விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வந்து சேர்த்துவது, கர்த்தர் நம்மிடத்தில் குடுத்த வேலை. அந்த வேலையை நாம் ஒவ்வொருவரும் சரியாக அப்புறம் இருப்பு தாழ்ப்பாள்களை அந்த வசனத்தை இருப்பு தாழ்ப்பாள்கள். இப்ப இருப்பு தாழ்ப்பாள் என்னன்னா, இருப்பு தாழ்ப்பாள்னா அதே கோரேஸ் அந்த 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 மன்னர்களுக்கெல்லாம் எ இப்ப கோரேசுக்கு சொன்னது போல தான் எல்லா மன்னர்களுக்கும். அப்ப இருப்பு தாழ்ப்பாள்னா அங்க என்னன்னா, கிடங்குன்னா போர் செய்யக்கூடிய ஆயுதங்கள். போர் செய்யக்கூடிய ஆயுதங்கள், போருக்குரிய சகல சமாச்சாரத்தையும் வந்து ஒரு கிடங்குல போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த கிடங்கு வந்து அப்படியே வந்து பத்திரமா மூடப்பட்டிருக்கும். ஏன்னா, போருக்குரிய ஆயுதங்கள் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தேசம் இன்னொரு தேசத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு, மக்கள் காப்பாற்றப்பட்டு, நல்லா அந்த தேசம் இயங்குனா, அந்த போர் செய்யக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணும். போருன்னு வரும்போது அதெல்லாம் எடுத்து, சரி பண்ணி, அதோட சாணம் தீட்டி, அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சு அந்த இருப்பு இருப்பு வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்துன்னா, அந்த இருப்பு இடமெல்லாம் வந்து ஆ என்ன பண்ணும்? அந்த போருக்குரிய பொருள்கள்லாம் எடுத்துட்டு வந்தா தான் அடுத்து போர் செய்து வெற்றி பெற முடியும். அதே அந்த ஆவிக்குரிய அந்த அர்த்தத்தை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்னன்னா, ஆவிக்குரிய அர்த்தத்துல அது என்னன்னு பார்க்கும்போது, இருப்பு தாழ்ப்பாள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம், ஆவியின் பட்டயம். இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒரு வசனமா இருக்குது. நெறைய நெறைய இருக்கும். அப்போ அதையும் நம்ம படிச்சு பார்த்தா, இது போர் செய்கிற ஆயுதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த உலகத்துல நம்ம வெற்றி பெறக்கூடிய போர் செய்கிற ஆயுதம் சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம், ஆவியின் பட்டயம் இதெல்லாம் ஆவியின் பட்டயங்க. இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு குடுத்து தான், நாம் இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த மாரி ஒரு விஷயத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த இருப்பு தாழ்ப்பாள்கள் முறியும்போது, நம்முடைய இருதயத்துல முறித்து கொடுக்கிற அவருடைய பட்டயங்களை வைத்து, நாம் இந்த உலகத்துல வெற்றி பெற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அப்போ அந்த மாரி அந்த இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷம். அப்போ இப்ப அந்த மாதிரி இருதயத்துல இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வைத்து, பட்டயத்தை வைத்து, நாம் இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படிங்கிறது கர்த்தருடைய திட்டமா இருக்குது. அப்போ அப்படி நம்ம செய்யணும். அந்த காலத்துல உள்ள பொக்கிஷம். அப்ப வெண்கல கடை உடைக்கப்பட்டுச்சு, இரும்பு தாழ்ப்பாள்கள் முறிக்கப்பட்ட அந்தகாரத்துல உள்ள பொக்கிஷங்கள். யோசிச்சு பாருங்க. அந்தகாரம் ஏன்னா நான் டிக்ஷனரில பார்த்தா அந்தகாரம் என்பது டிக்ஷனரியில பார்த்த வாட் இஸ் அந்தகாரம் அப்படின்னு. பார்த்தா டார்க்னஸ் இருக்குது. அப்ப அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷம். அப்ப டார்க்னஸ் பயங்கர இருட்டுக்குள்ள தான் பொக்கிஷத்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு பயங்கரமான பொக்கிஷம் என்னன்னா, நம்ம உலக பிரகாரமான பொக்கிஷம் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா, நல்லா மேலாப்புல பார்த்தோம்னா, இந்த பூமியில மேலாப்புல பார்த்தோம்னா, தண்ணீல மேலாப்புல பார்த்தா, தண்ணி தான் தெரியும். மேலாப்புல தண்ணி தெரியும். கொஞ்சம் அப்படி பாறை மேல ஒட்டிட்டு இருக்கிற மரம் செடியா? பாறை மேல ஒட்டிட்டு இருக்கிற செடிகள் எல்லாம் தெரியும். நாங்கெல்லாம் இந்த பாட்னி ஸ்டூடண்ட்னால, நாங்க லெவல்ல போயி, நாங்கெல்லாம் அந்த பாறை மேல இருக்கிற ஆல்கே எல்லாம் எடுத்துட்டு வருவோம். அப்படியெல்லாம் எடுத்துட்டு வந்து பிரிசர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ மேலாப்புல அந்த பாறை மேல இருக்கிறதெல்லாம் படர்ந்து இருக்கிற அந்த செடிகள் தான் இருக்கு. ஆனா, அதே கொஞ்சம் கொஞ்சமா ஆழத்துல ஆராய்ச்சியாளர்கள், இந்த கடல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் பார்த்தாங்கன்னா, அப்படியே போவாங்க. ஆழத்துல 6000 அடி போனேன். 6000, 7000 அடிக்குள்ள போனோம். அ 1 கிலோமீட்டருக்குள்ள போனோம். இப்படியெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஆழத்துல போக, போக, போக ஆண்டவர் அந்த ஆழத்துக்குள்ள தான் வெளியேற பெற்ற பொக்கிஷங்கள வச்சுட்டு இருக்கிறாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷம்லாம் ஒரு வெளியேற பெற்ற முத்து, வெளியேற பெற்ற பவளம் எல்லாம் கண்ணுக்கு முன்னால தெரியறதில்ல. ஆழத்துல போனா தான் தெரியும். ஆழத்துல போய் எடுத்தா தான் கிடைக்கும். முத்து குளிக்கிறதுங்கிறது அது அப்படியே ஜீவன புடிச்சிட்டு முத்து குளிப்பாங்களாம். பவளம், முத்து எல்லாம் எடுப்பாங்களாம். அது வந்து கடலுக்குன்னு ஆழத்துல போகும்போது. ரொம்ப ஆழத்துல இருக்கிற பொக்கிஷம். அப்ப அப்படி எடுத்த பொக்கிஷங்கள் எல்லாம் விலையேற பெற்றது நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற இன்னும் சில சில வகை தாவரங்கள் எல்லாம்
பெரிய, 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 பெரிய அ மெடிசின் பெரிய வியாதிகளுக்கு பயன்படுத்துகிற மெடிசினா இருக்குதுன்னு நான் புஸ்தகத்துல பார்த்தேன். அப்போ அ இப்படிப்பட்ட ஆழத்துல தான் ஆண்டவர் பெரிதான பொக்கிஷத்த வச்சிருக்காரு. அதே மாரி பூமிக்கடியிலயும் ஆழத்துல தான். மேல பார்த்தா மண்ணு, அப்புறம் தோண்டுனா பாறை இருக்கும். அப்புறம் தோண்டுனா இன்னும் கல்லு, அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மைன் என்ஜினியர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கோல்டு எடுக்கிறதுக்கெல்லாம் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. மைன் என்ஜின் அப்படியே போக, போக, போக நிலக்கரி வரும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஆ பொ மண்ணுல புதைஞ்சு போன மரமெல்லாம் நிலக்கரி ஆயி, அந்த நிலக்கரி எடுப்பாங்க. இந்த நிலக்கரி இப்ப நம்ம ஏராள விஷயத்துக்கு ஆ ஹி பயன்படுறது பயன்படுது. அந்த நிலக்கரினால தான் எல்லாம் எல்லா மிஷின்களும் ஓடுறதுக்கு வெப்பத்தினால எலக்ட்ரிசிட்டி உருவாகி, அப்படியெல்லாம் வந்து எடுக்கிறதுனால தான் அந்த ஒரு காரியம் நடைபெறுது இந்த உலகத்துல. நிலக்கரி எடுத்து என்னென்ன யூஸ் ஆகுதுமோ. அப்ப இன்னும் கீழ போனோம்னா, கோல்டு இல்ல எல்லாம் தங்கங்கள். அதுக்கும் இன்னும் கீழ போனா, இப்படி நெறைய வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பரகம் எல்லாம் நம்மளுடைய வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல அந்த என்னென்ன விலையேறப்பெற்ற கற்கள்னு நம்ம படிக்கலாம். வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பரகம், அ இளநீ என்னென்னமோ இப்படி நெறைய பொக்கிஷங்கள் எல்லாம் ஆ வந்து கர்த்தர் அந்த ஆழத்துல தான் வச்சிருக்கிறாரு. அப்போ அப்போ அவரு வந்து என்ன சொல்றாரு, "அந்தகாரத்திலுள்ள பொக்கிஷங்கள்" எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. அந்தகாரத்துல கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொன்னாருல்ல. என்னதான் அந்தகாரத்துல பொக்கிஷம்? என்னதான்னு பார்க்கும்போது இப்ப தெரியுதா? அந்தகாரத்தின் பொக்கிஷம் என்னன்னு? இது வந்து நம்ம அந்த வாழ்க்கையில வாழக்கூடிய அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷம் என்ன? நம்ம போட்டுட்டு இருக்கிற கோல்டு எல்லாம் சாதாரண வந்துருதா? எல்லாம் ஆழத்துல போய் தோண்டி எடுத்து, கொண்டு வந்து அதே நகையா செஞ்சு, பெண்கள் எல்லாம் அணியிறது, ஆசைப்பட்ட ஆண்கள் அணியிறது எல்லாமே வந்து ஆழத்திலிருந்து எடுத்து வந்த பொக்கிஷங்கள் தான். ஆக, ஆ அந்த காலத்துல பொக்கிஷங்கள். அந்த காலத்துல தான் இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள வச்சிருக்கிறாரு. இதே ஒரு ஆவிக்குரிய வசனமா கொண்டு வந்தா, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின 60வது அதிகாரத்துல 20வது வசனம் பார்த்தா, "இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்." எத்தனை அருமையான வசனம் பாருங்க. இதோ இருள் பூமியை மூடுமா. பூமியை இருள். அந்தகாரத்துல வந்து என்ன இருள்னாவே அந்தகாரம் தான். அப்போ இருள் பூமியை என்ன என்ன மூடி இருக்குது? இருள் மூடி இருக்குது. காரிருள். அத விட காரிருள். ஜனங்கள் ஜனங்களை மூடும். இருள் பூமிய மூடுது. காரிருள் ஜனங்களை மூடுமா. இந்த இருதயத்த இருளாக்கிக்கிறது. கர்த்தர தேடக்கூடாதபடிக்கு அந்த இருதயத்த இருளாக்கிருது. யாரு இதெல்லாம் பண்ணுவா? எல்லாம் சாத்தான் பண்றது தான். அந்த காலத்திலே ஆதாம், ஏவாள் காலத்திலேயே வந்து சாத்தான் செய்த காரியம் தான் இதெல்லாம். கடவுள் அருமையா படைச்ச படைப்ப எல்லாம் இப்படி பாவமான காரியம் செஞ்சதுனால கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நடந்த காரியம் தான் இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இப்படிப்பட்ட காரிருள் ஜனங்களை மூடினால ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்படிப்பட்ட பயங்கரமான இருளான இந்த உலகத்துக்குள்ள கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வெளிச்சமாக நம்மோடு இருக்கிறார். அந்த வெளிச்சம் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நம்ம மேலையெல்லாம் கர்த்தர் உதித்திருந்ததுனால தான், இன்றைக்கு நம்ம கர்த்தரை பத்தி நம்ம பாடல் பாடிக்கொண்டிருக்கிறோம். வசனத்த வாசிச்சு கொண்டிருக்கிறோம். அவர பற்றி தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அவருடைய சாட்சிகள சொல்லிட்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்? அவர் நம்மேல் உதித்ததுனால தான். அவருடைய வார்த்தை யோவான் 1:1ல போட்டிருக்குல்ல. வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு. அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக நம் மத்தியில இருக்கிறது தான் அவர் நம்மேல் உதிப்பது. இந்த உலகத்துக்கு நம்மை வெளிச்சமா வச்சிருக்காரு. வெளிச்சம். நம்மலாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவரோட பிள்ளைகள்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த அந்த வெளிச்சத்தை உலகத்துக்கு நம்ம கொடுக்க வேணும். இந்த உலகம் இருளா இருக்குது. இந்த இருளுக்குள்ள நம்மள எல்லாம் ஒரு வெளிச்சமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவரை தெரிவிக்கணும். வெளிச்சத்தை உலகத்துக்கு காட்டணும். அப்படியெல்லாம் காட்டணும் தான் மத்தேயு புஸ்தகத்தில நம்ம படிக்கும் பொழுது,
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் சொன்னதெல்லாம் இதெல்லாமே ஒவ்வொன்னும் ஒரு செர்மன் தான். நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறது அது ஒரு செர்மன். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற அது ஒரு செர்மன். ஸோ இப்படி எடுத்துட்டே போலாம். அது அப்படியெல்லாம் இந்த வேத புஸ்தகம் ஒரு பொக்கிஷம், பொக்கிஷம், பொக்கிஷம். இது ஒரு பெரிய பொக்கிஷம். ஆழத்துல பொக்கிஷம் இருக்குதுன்னா, அதையும் சொல்ல வேண்டியதா வருது இந்த கருத்துக்கள். என்னடான்னா வேதம்ங்கிறது வந்து லட்சம் ஊழியக்காரங்க, லட்சம் மக்கள், கோடி மக்கள் இத பத்தி பிரசங்கம் பண்ணினாலும், அது அள்ள அள்ள குறையாது. ஏன்னா, அது ஒரு பொக்கிஷம். எவ்வளவு ஆழத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் போய் போய் கர்த்தருடைய வார்த்தைய தியானிச்சு, தியானிச்சு, தியானிச்சு வர்றாங்களோ, அந்த தியானிக்கிற தியானிக்க தியானிக்க அது பொக்கிஷம் ஆண்டவர் வந்து பல டைமென்ஷன்ல ஒரு வார்த்தை இப்ப நான் பேசுற இந்த வசனத்துக்குரிய விஷயங்களை நான் ஒரு மாதிரி பேசுறேன்னா, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி, இன்னொரு வார்த்தைகள உ உள்ளான அர்த்தம் ஒண்ணா தான் இருக்கு. பட் பேசுற வார்த்தைகள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா கொடுத்து தான் இந்த உலகத்திலேயே அவருடைய வெளிச்சத்த காமிச்சுட்டு வர்றாரு. உலக மக்கள் அனைவரும் அவருடைய வெளிச்சத்த பெறுவதற்காக, அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானத்த குடுத்து, இந்த வெளிச்சத்தை உலக மக்கள் அறியணும் அப்படின்னு குடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ பொக்கிஷம் ஆழத்துல அப்ப ஆழத்துல போகணும். ஆழத்துல போகணும்னா, எப்படி வந்து வெளியேற பெற்ற பொக்கிஷங்கள் கிடைக்குதோ, அதே போல தான் நம் வேதத்த வாசிக்க வெளியேற பெற்ற பொக்கிஷங்கள், அவருடைய வார்த்தையினுடைய அர்த்தங்கள், அவர் வார்த்தையினுடைய அப்படியே ஆழமான காரியங்கள் என்னன்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷம்ங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வேதம், பரிசுத்த வேதம். அது வேதம்ங்கிறது அது வார்த்தை மாத்திரம் அதான் வார்த்தை தான் தேவனா இருக்கிறார். அதான் நம்ம 1 யோவான் 1 1 யோவான்ல யோவான் 1:1 படிச்சோம். சோ, இப்ப நம்ம மத்தேயு 12:35 பார்த்தோம்னா, நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷம்னு நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். அப்போ அந்த அந்த நல்ல மனுஷனுடைய இருதயமும் நல்ல பொக்கிஷம். ஆவிக்குரிய அர்த்தத்துல என்ன பொக்கிஷம்? நல்ல இருதயமாகிய மனுஷனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷங்க. நல்ல மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் நல்ல காரியங்கள்லாம் வெளிப்படும். நல்ல மனுஷர்களால தான் நல்ல ஒரு செயல்பாடுகள் செய்ய முடியும். கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியும். இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியும். கர்த்தருடைய பார்வையில இவைகள் எல்லாம் நல்ல பொக்கிஷம். நல்ல இருதயமுள்ள மனுஷர்கள்லாம் கர்த்தருக்கு கர்த்தருடைய பார்வையில நல்ல பொக்கிஷங்கள். அப்போ ஆண்டவரை பெற்ற பிள்ளைகள் அவருக்கு முன்பாக நாமெல்லாம் பொக்கிஷமாக இருக்கிறோம். அது குறிச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவரையே தெய்வமாக கொண்டு, அவருக்காக வேலை செய்கிற ஆத்துமாக்கள் எல்லாமே வந்து அவரோட பார்வையில நல்ல பொக்கிஷமாக இருக்கிறோம். அந்த நல்ல பொக்கிஷம் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் பெற்று நாம வாழும்போது, நமக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொடும்போது, நல்ல பொக்கிஷங்களை ஆவிக்குரிய ஆற்றல் வரும்போது பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறார். கொலோசையர் 2:3ல கொலோசையர் 2:3ல பார்த்தா, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கும்போது, அ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அத கொடுக்கிறார். ஞானம் ஞானம் என்பதா தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நல்ல ஆ ஆ அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷம். இதெல்லாம் தான் அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்கள். ஆழத்துல எப்படி பொக்கிஷம் உலகத்துக்குரியமான ஆசிரியங்கள் அதுவோ, அதே மாரிதான் வேதத்துள்ள வார்த்தைகளும் அந் வேதத்துள்ள வார்த்தைகள் ஒரு ஆழமாக போக போக பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நல்ல மனிதனுடைய இருதயங்கள் நல்ல பொக்கிஷம்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த நல்ல மனிதனுடைய இருதயங்களை நாம் வந்து கர்த்தரோட வார்த்தை கொடுத்து நல்ல மனுஷனை மாற்றி கர்த்தரோடு ஐக்கியம் பண்ண வரும்போது, அது ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமாக பெற பெறுகிறோம். கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோம். அது நம்ம உலகத்துக்கு அப்படி வெளிச்சமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்து, வாழ்ந்து அவருக்கு வெளிச்சமா ஆவிக்குரிய கனிகள் எதெல்லாம் கலாத்தியர் 6:22 சொன்னது போல, ஆவிக்குரிய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகள் எல்லாம் பெற்ற பிள்ளைகளுடைய இருதயமே நல்ல பொக்கிஷம். நாம் இந்த கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு ஆவிக்குரிய கனிகளை எல்லாம் நாம் பெற்றவர்களாக முடிந்த வரைக்கும் நாம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் எவ்வளவோ கா அ இந்த இது உலகம் வந்து சாத்தானுடைய ஆட்சிக்குள்ள இருந்துட்டு இருக்குது இந்த காலம். கர்த்தருடைய ஆட்சி வரும்போது தான் அது பிரகாசமான ஆட்சியா இருக்கு. இப்போ உலகத்துல சாத்தான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறான்.
அந்த சாத்தானுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இருள்ல இருந்து நம்ம கர்த்தர் நம்ம மேல உதித்ததுனால நாம் வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளைகள் தான் நல்ல பொக்கிஷ சாலை நம்ம வேதத்தின் மூலமா பார்த்தோம். கலாத்தியர் 6:22 சொன்னது போல, ஆவியின் கனியை நம்ம அதிக அதிகமாக பெற்றுக்கொண்டு, அவருக்கு சாட்சிகளாக நல்ல பொக்கிஷமாக நாம அனைவரும் இருக்கணும். கர்த்தருக்குள்ள கொண்டு வர்ற பிள்ளைகளும் அப்படியாக நல்ல பொக்கிஷமாக கர்த்தர் அந்த பிள்ளைகள கொண்டு வருவதற்கு நமக்கு அந்த வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷம்லாம் இதுதான். அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் அது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இது. இது அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷம். இன்னும் ஒரு பொக்கிஷத்த நம்ம பார்த்துட்டு நம்ம இத முடிக்கலாம். ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல். கொடுப்பேன் கொடுப்பேன் அந்தகாரத்துல பொக்கிஷத்த சொல்லிட்டாரா? இனி அடுத்தது பார்த்தா, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள். பாருங்க, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள். ஒளிப்படத்துல இருக்கிற புதையல்ன்னு நம்ம என்னன்னு பார்க்கிறோம்னா, நம்ம அதை என்னன்னு பார்த்தா, ஒளிப்பிடம் ஒளிப்பிடம்ன்னு என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, ஒளிப்பிடம் என்பது தாயின் கருவறை. ஒளிப்பிடம் என்பது அதெல்லாம் ஆவிக்குரியாது. ஒளிப்பிடம் என்பது தாயின் கருவறை. சங்கீதம் 139 15, 16 வசனத்த நம்ம பார்த்தோம்னா, ஒளிப்பிடம் எதுன்னு தெரியுது. ஒளிப்பிடத்திலேயே உண்டா 15, 16ல படிக்கும்போது, ஒளிப்பிடத்திலேயே உண்டாக்கப்பட்டு, பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் இல்லாத ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாத்தீங்களா, எத்தனை அருமையா இருக்குன்னு. ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல். ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல். புதையல்னா என்ன தெரியுமா? நம்ம முதல்ல அந்த இந்த வசனம் வந்து ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையலுக்குரிய வார்த்தையை நாம் தெரிந்தோம். வாட் இஸ் ஒளிப்பிடம்? எது ஒளிப்பிடம்ன்றத நாம் செய்தோம். சங்கீதம் 139 15, 16 தான் ஒளிப்பிடத்திலே நாமெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தாயின் கருவறை என்பது ஒளிப்பிடம். அந்த ஒளிப்பிடத்துல உருவாக்கப்படும் போதே கர்த்தருடைய கண்கள் நம்மளை கண்டதுன்னு நம்ம இந்த வேதத்துல பார்க்கிறோம். அப்போ புதையல் புதையல் ஒளிப்படத்துல இருக்கிற புதையல். இப்போ ஒளிப்படம் என்னாச்சு? ஒளிப்படத்துல இருக்கிற புதையல் அப்படின்னு பார்த்தா, இது நம்ம தாயின் கருவறைன்னு பார்த்துட்டோம். இன்னொன்னு புதையல்னா என்னன்றது ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, ஆ புதையல் அப்படின்னாவே புதைக்கப்பட்டிருக்கும். புதைக்கப்பட்டது. புதையல்னா மண்ணுக்குள்ள. மண்ண தோண்டுனா தான் அது புதைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த புதையல்ன்றது தோண்டப்படும். எப்பன்னா, அந்த காலத்துல இருந்து நம்மலாம் சின்ன கேள்வி படத்துல பார்ப்போம். இந்த காலத்துல பெரிய பெரிய வசதியானவங்கலாம் என்ன செய்வாங்க, நெறையா சொத்துக்க, நெறையா ஆ இதா விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள், வை வ ப கோல்டு அதாவது தங்கம், அ நல்ல ஒரு ரத்தினம், அப்புறம் பவளம், அப்புறம் இந்த என்ன டைமண்ட் எல்லாமே அந்த காலத்துல சேர்த்து வச்சிருக்கிற பணக்காரங்க வீட்ல பெரிய, பெரிய, பெரிய வசதியானவங்கலாம் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட கடைசி காலங்கள்ல என்ன செய்வாங்களாம், அது எல்லாம் நல்ல ஒரு மண் பாண்டத்துல போட்டு, அது எல்லாம் நல்லா சீல் பண்ணி, அ அதெல்லாம் மண்ண தோண்டி, அதாவது அவங்க ஏரியாவுக்குள்ளேயே, அவங்க இடத்துக்குள்ளேயே மண்ண தோண்டி, மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுருவாங்க. புதைச்சு வச்சுட்டு, பின்னால வர்ற சந்ததிக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சு வச்சுருவாங்களாம். அந்த புதையல் எங்க இருக்குது, எப்படி இருக்குதுன்னு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி, அத ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த ஒரு தன் பின் சந்ததி வந்து, அந்த இவருக்கு அப்புறம் யார் புதைச்சு வச்சாங்களோ அவங்களுக்கு அப்புறம், அவங்க சந்ததிக்காரங்க வந்து, அந்த டாக்குமெண்ட்ட எப்படியாவது அவங்க வீட்டுக்குள்ள தான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும்போது, அந்த டாக்குமெண்ட் எடுத்து படிச்சா, இந்த இடத்துல, இதுக்கு அடியில, இந்த இடத்துல நான் புதையல வச்சிருக்கிறேன். நீங்க எடுத்து பயன்படுத்திக்கங்கன்னு அதுல எழுதி வச்சு அந்த டாக்குமெண்ட் எழுதி வச்சிருப்பாங்களாம். இது வந்து அந்த காலத்துல இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வர பணக்காரங்கள் செய்யற காரியமா. அப்ப வந்து இந்த பேங்க்கு அதெல்லாம் வந்து இருக்குதுன்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. பேங்க் எல்லாம் வெரி ரீசென்ட்டா வந்தது தான். இந்த 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 நூற்றாண்டுல வந்தது தான். ஸோ அப்போ அந்த புதையல்ன்றது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷங்கள அ மண்ணுக்கடியில போட்டு புதைச்சு வைக்கிறது. பிற்கால சந்ததிகள் அதை தோண்டி எடுத்து அதை பயன்படுத்துவதற்காக. இதுதான் புதையல். இது புதையல். இது இந்த மனுஷர்கள் ஆ இந்த உலகத்துக்குரிய அந்த புதையல். அப்போ இந்த புதையல சந்ததி தெரிஞ்சுக்கணும், சந்ததி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நோக்கத்தோட அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அதை செஞ்சு வைக்கிறாங்க. அதை புதையல் புதைச்சு வைக்கிறாங்க. இன்றைக்கு அது ஒளிப்பிடத்திருக்கிற புதையல் அப்படின்னு வேதத்துல நம்ம பார்க்கும்போது, தாயின் கருவறைன்னு பார்க்கிறோம்.
அந்த கருவறையில என் கண்கள் கண்டது, கர்த்தருடைய கண்கள் கண்டதுன்னு பார்க்கிறோம். நம் எலும்புகள் உருவாவது சகலதும் கர்த்தருடைய பார்வையில அருமையா நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையா உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த புதையல ஒளிப்படுத்திருக்கிற புதையலை உனக்கு கொடுப்பேன். பாருங்க. ஒளிப்படுத்திருக்கிற புதையலா, உலகத்துக்குரிய புதையல் அது. உலகத்துக்கு கர்த்தர் ஆவிக்குரிய புதையல் இது. அப்போ ஒளிப்படத்துலங்கிறது எங்க வந்தது? யாரு? கர்த்தருடைய கண்கள் கண்டு வந்ததுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவருடைய கண்கள் கண்டு வந்ததுதான். ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகளும். அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒளிப்படத்துல இருக்கிற புதையல்கள். ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒளிப்படத்திலிருந்து வந்த புதையல்கள். அந்த புதையல்களை நாம் என்ன செய்யணும்? அந்த புதையல உனக்கு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்படி வந்த ஆத்துமாக்கள் இந்த உலகத்துக்குள்ள, இந்த இருளுக்குள்ள பிறந்து வந்த அந்த பிள்ளைகள் ஒளிப்படத்துல இருந்து உருவாக்கி வந்த அந்த ஆத்துமாக்களை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்ப அந்த ஆத்துமாக்கள்லாம், அந்த புதையல்கள், அந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷங்கள் கர்த்தரிடத்துல கொண்டு வரணும்னா, யார் கொண்டு வரணும்? ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தான் அந்த புதையல் அந்த பொக்கிஷங்களை ஒளிப்பட்டிருக்கிற புதையலை கர்த்தரிடத்துல கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறது கர்த்தர் நம்மகிட்ட குடுத்திருக்கிற அந்த வேலையா இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ தானியேல் 12:49 பார்த்தா, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இதை இந்த புஸ்தகத்தை முத்திரை போடினார். என்னது புதைப்பொருளா? தானியேலுக்கு நிறைய விஷயங்கள கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிற்காலத்துல கடைசி காலங்கள்ல என்ன நடக்குன்றது தானியேல் புஸ்தகத்துல நாம படிச்சா கூட, அது ஒரு இன்னும் ஆழமா படிச்சா தான் புரியும். அந்த பொக்கிஷங்களை தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து, இதை இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. எழுத சொல்லிட்டு, எழுதுன்னு தானியேல் குடுத்த வார்த்தை எழுதி புதையலாக. அப்போ இது எப்பேர்ப்பட்ட புதையல்? தானியேல் குடுத்த கடைசி காலத்துல இது பயன்படுவதற்காக அவர் புதையலாக புதைக்க சொல்லி கொடுத்தது. அந்த கடைசி காலங்கள்ல தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த புதைபொருள் எல்லாம் நமக்கு இப்ப வெளிப்படுத்திக் கொண்டிருக்கு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூலமா அந்த புதைப்பொருள்கள் எல்லாம் யோவான் மூலியமாக வெளிப்படுத்தி, நம்ம அதையெல்லாம் இப்ப வந்து அந்த வசனத்த நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். வேத வல்லுனர்கள் வெளிப்படுத்துற சுவிசேஷத்த நல்லா அக்கு வேற, ஆணி வேற அதைய பிரிச்சு, பிரிச்சு மக்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த புதையல் எல்லாம் புதைக்கப்பட்ட பொருள்கள். புதைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் அதெல்லாம். அப்ப ஒளிப்பிடத்துல வைத்திருந்த புதையல்கள். இதே அப்படியே நம்ம வந்து ஆ நான் வந்து பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது எனக்கு கொடுத்த நான் கொடுத்தல்ல. நான் படித்த விஷயம் என்னன்னா, ஆ அந்த காலத்துல அ 1ஆம் நூற்றாண்டுல, அப்போ அ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்த பத்தி, அது இயேசுவுக்கு முன்னாலேயும், அது மோசே உடன்படிக்கை, மோசே அந்த தோரா, அந்த புக்கெல்லாம் வந்து தோரான்றது அந்த ஆகமங்கள், அந்த 5 ஆகமங்கள் எல்லாம் எழுதப்பட்ட காலங்கள்ல புஸ்தக நோட்டெல்லாம் அப்பல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க, தோல் சுருள்ல எழுதுவாங்க. தோல் சுருள்ல தான் வேத வசனமெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அப்போ சில மன்னர்கள் வந்து அது கிறிஸ்தவர்களை எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கி உலகமெங்கும் சிதறப்பட்டார்கள்ன்னு பார்க்கிறோம். அப்படி அவங்கெல்லாம் அப்படி சிதறப்படுகிற அந்த காலங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, அந்த வேதத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், எல்லாம் தோல் சுருளி எல்லாம் என்ன பண்றாங்களா, பெரிய, 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 பெரிய மண் பானையில உள்ள போட்டு அப்படியே மூடி அது பூமிக்கடியில புதைச்சு, 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 புதைச்சு வச்சாங்களாம். அப்படி நெறைய புதையல்கள். அந்த புதையல்ல இருந்து எடுத்த அந்த தோல் சுருள்ல இருந்து எடுத்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு பொக்கிஷமாக நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிற வேத புஸ்தகம். அப்படி புதையல்ல இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் இத வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இத நம்ம கர்த்தரை அறிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, அப்ப எங்க வச்சிருந்தாங்க அந்த புதையல்? மண்ணுக்கடியில வச்சிருந்தாங்க. எதுல வச்சிருந்தாங்க? மண்பானையில வச்சிருந்தாங்க. ஏன்னா மண்பானை தான் அழியாது. மற்ற பொருள்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும். மண்பானை அழியவே அழியாதாம். அது நல்லா இன்னும் நாள்பட அந்த மண்பானை வந்து அந்த மண்ணுக்குள்ளேயே தான் போச்சு. அதே மெட்டீரியல் தான மண்ணுமே. சோ அது என்ன பண்ணும், அப்படியே பத்திரமா பாதுகாத்துமா. எந்த ஒரு அழிவும் மண்பானைக்குள்ள வச்சு புதைக்கப்பட்டது எந்த ஒரு அழிவும் இல்லாம அப்படியே இருந்ததாம். அந்த தோல் சுருள் வச்சு தான் இன்றைக்கு வேதம் உருவாகி அதிலிருந்து எடுத்து தான் இன்னைக்கு பைபிளா இருக்குதுன்னு எங்களுக்கு பைபிள் காலேஜ்ல இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. நெறைய சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதுல இதுக்குரிய வார்த்தைகள் இதுதான் புதையல். அப்போ அந்த தோல் சுருள் எப்படி வந்து பாதுகாக்கப்பட்டு மக்களுக்கு இன்னைக்கு பயன்படுதோ, அதேதான் நம்ம கர்த்தர்
நம்முடைய மண் பாண்டமாகிய நம் சரீரம் வேதத்துல இருக்குது. மண் பாண்டமாகிய நம்முடைய சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள இந்த வேத வசனமெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வேத வசனம் பொக்கிஷமாகிய வேத வசனத்த மண்பாண்டமாகிய நமக்குள் வச்சிருக்கார். அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் வெளிப்படணும். வெளிப்பட்டு அதன் மூலியமாக இந்த பொக்கிஷங்கள் மற்ற மக்களுக்கு கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்டு அவர்களும் இந்த பொக்கிஷத்தை அனுபவிக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டமா இருக்குது. அனுபவிக்கிறதுன்னு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியிற அறிவே தான். அந்த ஞானம் தான். நித்திய ஜீவன் தான். ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பை கொண்டு வரணும். ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பணும். இந்த பொக்கிஷத்த கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைய கேட்டு, இந்த பொக்கிஷத்தை அவர்கள் பெறணும். அவங்க மனம் திரும்பி, அந்த ரட்சிப்பாகிய அந்த பொக்கிஷத்த பெறணும். அப்புறம் நித்திய ஜீவன். தம் ஆத்துமா இன்றைக்கு இறந்தா, இந்த ஆத்துமா எங்க போகும்ன்னு தெரியாம அநேக மக்கள், கோடான கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் இந்த பொக்கிஷமாகிய ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து நித்திய ஜீவன் என்ன ரட்சிப்பு என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன, இப்படி அறிஞ்சு அவங்க வந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆத்துமாவும் நித்திய கர்த்தருடைய சித்தம் நிறைவேற நித்திய ஜீவனை பெற முடியும். நரகம் மனிதருக்காக ஆண்டவர் படைக்கல. நரகத்தை சாத்தானுக்கும் சாத்தானுடைய சேனைக்கு தான் வச்சாரு. ஆனா அந்த சாத்தான் என்ன செய்யறான், இந்த மனிதர்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்து அவருடைய நரகத்துக்கு இழுத்துட்டு போகணும்னு மக்களை இழுத்து கொண்டிருக்கிறார். கொடுமையான கொடுமையான பாவ செயலை செய்ய வச்சு அவன் அவன் பக்கம் இழுத்துட்டு இருக்கிறான் மனிதர்கள். ஆனா அந்த ஒரு கொடுமையான நரகத்துக்கு எந்த மனிதர்களும் போகக்கூடாது என்பதான் தேவனுடைய திட்டமா இருக்குது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்னன்னா, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா மக்களும் நித்திய ஜீவனை பெறணும். அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தம். அந்த சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா, இந்த ஒளிப்படத்துல இருக்கிற புதையல், ஆண்டவருடைய வார்த்தை, அந்த புதையல் நாமளும் படைக்கப்பட்டது ஒளிப்படத்துல. அந்த ஒளிப்படத்துல படைக்கப்பட்ட நாமளும் ஒளிப்படத்திலே இருக்கிற புதையலாகிய ஆண்டவருடைய வார்த்தை ஆழமாக போய் அவருடைய வார்த்தையை அறிஞ்சு அதை உலகத்துக்கு சொல்லி இப்படியாக தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்த்து இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு வெண்கல கதவுகளை உடைத்து தெரிஞ்சிட்டோமா, இருப்பு தாழ்பால்களை முறித்து தெரிஞ்சிட்டோமா, அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷத்தை தெரிஞ்சிட்டோமா, ஒளிப்படுத்த இருக்கிற புதையலை தெரிஞ்சிட்டோமா. சோ இது எல்லாம் கர்த்தர் கோரேசுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிற இனியும் வருகிற சந்ததிக்கும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதிகமாக கொடுக்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் வாஞ்சித்து கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இம்மைக்கும் மறுமைக்குள்ள ஆசீர்வாதங்களை நாங்க பெற்று நம் சமாதான சந்தோஷ நிறைவா ஜீவிக்க ஆண்டவர் நம்மை அப்படியாக ஏற்படுத்தியிருக்கிறார். நம்மை ஏற்படுத்தினதோடு மட்டுமல்ல, நமக்கு பின்வரும் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நம் சந்ததியை வாழ வைத்துக் கொண்டிருக்க தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் நீர்க்கால்களில் ஓரத்துள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். இந்த வசனம் எத்தனை அருமையான வசனம். அப்ப இதெல்லாம் நம்ம சந்ததியும் இதை அனுபவிக்கணும்னா, நாம் அனைவருமே இந்த ஒளிப்படுத்திருக்கிற புதையலாக அதே தேவ வசனமாகிய புதையலை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் தாமே இது எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்.